ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ எல்லோரும் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். ஒரு நாள் உங்கள் ஆஃபீஸில் எல்லோரும் பெட்டிஷன் கொடுக்க வராங்க. மக்கள் எல்லோரும் தங்களோட குறைய சொல்ல வராங்க. அன்னைக்கு நீங்கள் அந்த பெட்டிஷன்லாம் வாங்கி அவங்களோட குறையெல்லாம் தீர்த்து வைக்கிறதா நினச்சி பாருங்கள். அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு மாவட்ட கலெக்டராகவோ இல்லை ஒரு எஸ்பியாவோ இருந்தீங்கன்னா, அந்த நேரத்தில் அந்த மக்களுக்கு நீங்கள் செய்கிற உதவி உங்களுக்கு உண்மையிலேயே ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். அந்த இடத்துல உங்களை வச்சு கற்பனை பண்ணி பாருங்கள், நீங்கள் எந்த மாதிரி இருப்பீங்கன்னு. ஸோ நீங்கள் அந்த நேரம் ஒரு எஸ்பியாவோ கலெக்டராகவோ இருப்பீங்க. அதுக்காக நாம் இப்போ பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் போட்டாகணும். அந்த இடத்துக்கு போனோன்னா ரெண்டு வண்டி தான் இருக்குது. ஒன்று யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும், அல்லது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் எழுதணும். இன்றைக்கி நாம் அந்த லெவலுக்கு எப்படி போகணும், அதுக்கான ஐடியாவை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஐடியானா எப்படி படிக்கணும், எந்தெந்த புக்ஸ் படிக்கணும், எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ராகுல் ஆர்கேஎஸ். ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மெஜாரிட்டி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தான் படிச்சுட்ருப்போம். ஸோ டிஎன்பிஎஸ்சி எந்த மாதிரி எக்ஸாம்லாம் நடத்துகிறாங்கன்னா, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, அப்புறம் டெக்னிக்கல் சர்வீஸ் எல்லாம் நடத்துகிறாங்க. நாம் ஹையர் ஜாபுக்கு போகணுன்னா, ஹையர் போஸ்டிங் அந்த மாதிரி ஜாபுக்கு போகணுன்னா குரூப் 1, குரூப் 2 எக்ஸாம் தான் நம்ம கண்டிப்பாக எழுதி ஆகணும். அப்புறம் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஐ எக்ஸாம் எழுதணும். இது எல்லாம் தான் நாம் ஸ்டார்டிங்லே ஒரு ஆஃபீஸர் லெவலுக்கு போக முடியும். அப்புறம் ப்ரொமோஷன்லேயும் நம்மளை ஒரு ஹையர் போஸ்டிங் கொண்டு போகும். குரூப் 1ல் எந்த மாதிரி ஜாப்லான்னு பார்த்தோம்னா, டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி போன்ற ஹையர் லெவல் ஜாப்ஸு. இதுக்காக எக்ஸாம்னு பார்த்தோம்னா ப்ரிலிம்ஸில் 200 அப்ஜெக்டிவ் டைப்ஸ், அதாவது 200 ஒன் வேர்டு கொஸ்டின். அடுத்து மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப், நாம் காலேஜில் விரிவாக எழுதியிருப்போம்ல, அது ஒரு 750 மார்க், 3 பேப்பர். அது போக இன்டர்வியூ ஒரு 100 மார்க். இதில் பார்த்தோம்னா ப்ரிலிம்ஸ் மார்க்கை இந்த மெயின்ஸ்லலாம் சேர்க்க மாட்டாங்க. மெயின்ஸையும் இன்டர்வியூவும் சேர்த்து டோட்டலாக 850 மார்க். இதில் யார் ஹையஸ்ட் மார்க் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு தான் ஜாப் கிடைக்கும். குரூப் 2வை பொறுத்தவரை பார்த்தோம்னா சப் ரெஜிஸ்டர், முனிசிபாலிட்டி கமிஷனர், இந்த மாதிரி குரூப் 1க்கு அடுத்த லெவலில் உள்ள ஜாப்ஸ். இதுக்கு ப்ரிலிம்ஸ் ஒரு 200 அப்ஜெக்டிவ் கொஸ்டின் நடக்கும். அது போக மெயின்ஸ் ஒரே பேப்பர் 300 மார்க். அப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் மட்டும் எக்ஸ்ட்ராவாக உண்டு. அது ஆனால் இந்த ஜாபை நிர்ணயிக்காது. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா, ஏதாவது ஒரு டிகிரி படித்தாலே போதும். பேசிக்காக ஒரு மினிமமாக ஒரு பிஏ டிகிரி, பிஎஸ்சி, பிஇ எதுனாலும் நம்ம படிச்சிருக்கலாம். ஒரு டிகிரி போதும். ஏஜ் மினிமம் 20+ இருக்கணும். குரூப் 1 பொறுத்தவரை ஃபைனல் இயர் படித்தாலும் எழுதலாம். மற்ற குரூப் 2க்கு டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். முடித்தா தான் எழுத முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குரூப் 1ஓட கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும், குரூப் 1, குரூப் 2ஓட கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் எப்படிலாம் படிக்கலாம், எப்படி பிளான் போட்டு படிக்கணும், எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில உண்மைகளை நாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். லைஃப் இஸ் நாட் சேம் ஃபார் ஆல். எல்லாருக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது. சில பேருக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே குரூப் 1 பாஸ் ஆயிடுவோம். சில பேர் 37வது வயசில் தான் பாஸ் ஆவாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தங்களுக்கு கிடச்சிருச்சு, நமக்கு உடனே கிடைக்கணும் அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. நாம் படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கான நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து எல்லாமே பார்த்தோம்னா ஒரு லாங் டேர்ம் கோலுக்கு தான் படிக்கணும். இப்போ நிறைய பேர் பண்ணுற தப்பு, முக்கியமாக நான் என்ன தப்புன்னா, ஏதாவது ஒரு வேலை கிடைச்சாலே போதும் அப்படிங்கிற நிலைமையிலே படித்தேன். அதனால தான் குரூப் 1ல் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஆனால் உண்மை என்னென்னா, குரூப் 1 மாதிரி ஹையர் போஸ்டிங்லாம் வேணால் படிச்சுக்கிட்டே இருக்கணும். டெய்லி படிக்கணும், எழுதி பார்க்கணும். அப்படி படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் கண்டிப்பாக குரூப் 1 கிடைக்கும். இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். எப்போவுமே ஷார்ட்டாக உடனே கிடைக்கணும்னு என்ன இருந்தால் கண்டிப்பாக கஷ்டம்தான். அப்புறம் நம்ம போடுற ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு குரூப் 1 தேடியே வரும். ஹார்ட் ஒர்க் என்றைக்குமே தோக்காது. ஸோ நம்பிக்கையோடு படிக்கலாம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த வருஷத்துக்கான டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம ஆனுவல் பிளானரே டிசம்பரில் தான் வெளியிட போகிறாங்க. எக்ஸாம் கண்டிப்பாக ஜூன் அப்புறம் தான் இருக்கும். இப்போ இருந்து கேல்குலேட் பண்ணால் கரெக்டாக 9 மாதம். குரூப் 1லாம் பாஸ் ஆகுனா கண்டிப்பாக 9 மாதம் தியாகம் பண்ணல, தப்பே இல்லை. உங்களால் வேலைக்கு போகாமல் படிக்க முடியாதுன்னா வேலைக்கு போயிட்டே கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை அட்லீஸ்ட் 3 மாதமாக வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 45,000 ரூபா கிடைக்கும். அதை வச்சு புக்ஸ் வாங்கிக்கலாம், நிறைய டைமும் கிடைக்கும். ஸோ நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணலாம். எல்லாம் வேலைக்கு போயிட்டே கூட ஃபுல்லாக அப்படியே ஒரு நாளைக்கு காலையிலையும் நைட்டும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுவே போதும்.
ஃபுல் டைமோ பார்ட் டைமோ இப்போவே தொடங்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. சரி வாங்க பார்க்கலாம். குரூப் 1 பாஸ் ஆகிறதுக்கு ஒரு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு என்னன்னா, கொஸ்டின் பேப்பரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அடுத்து கரெக்டான புக் சோர்ஸ் படிக்கணும், டெஸ்ட்டு போடணும், டெய்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும், டெய்லி மேக்ஸ் எழுதி பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் பேப்பரை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ப்ரிலிம்ஸில் பொறுத்தவரை குரூப் 1க்கும் குரூப் 2க்கும் பார்த்திங்கன்னா ஒரே சப்ஜெக்ட் தான். 6 ஜென்ரல் நாலேஜ் சப்ஜெக்ட்டும் ஒரு மேக்ஸ் சப்ஜெக்ட்டும். ஆனால் குரூப் 2க்கு வந்து 100 மார்க் வந்து லாங்குவேஜ் பேப்பருக்குன்னு ஒதுக்கிடுவாங்க. குரூப் 1 பொறுத்த வரோம்னா 175 ஜிஎஸ் ப்ளஸ் 25 மேக்ஸ். குரூப் 2 பொறுத்தவரை 75 ஜிஎஸ் ப்ளஸ் 25 மேக்ஸ். மொத்தமாக குரூப் 2க்கு 100 கொஸ்டின். ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சிலபஸ் தான் கொடுத்துருந்தாங்க. கொஸ்டின் கேட்குறது தான் வேறு வேறு. யூனிட் 1 வந்து சயின்ஸ், அதாவது அறிவியல். குரூப் 1ல் 10 கொஸ்டின் கேட்பாங்க. இது முழுக்க முழுக்க ப்ரிலிம்ஸ்க்கு தான் பார்த்துட்ருக்கோம், மெயின்ஸுக்கு இல்லை. குரூப் 2ல் 5 கொஸ்டின் கேட்பாங்க. ஜாகிரஃபியில் 10 கொஸ்டின் கேட்பாங்க. குரூப் 2ல் 5 கொஸ்டின் கேட்பாங்க. ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம், இந்திய வரலாறு மற்றும் இந்திய விடுதலை போராட்ட வரலாறு. குரூப் 1ல் பார்த்திங்கன்னா 25 மார்க், கொஞ்சம் மேஜரான சப்ஜெக்ட் தான். குரூப் 2வை பொறுத்தவரை 10 கொஸ்டின். அடுத்து இருக்கிறதுலே ஈஸியானதும் அதிக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடியதும் ஒரே சப்ஜெக்ட் இந்தியன் பாலிட்டி. இதில் வந்து 40 கொஸ்டின் குரூப் 1ல் கேட்பாங்க, 15 கொஸ்டின் வந்து குரூப் 2ல் கேட்பாங்க. எதுக்காக ஈஸினா, இது அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரே புக்கில் இருந்து தான் நிறைய கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது ரிப்பீட்டடாக நிறைய கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாத்துலேயும் இருக்கிறதுலே ஈஸியான சப்ஜெக்ட் வந்து இந்தியன் பாலிட்டி தான். ஃபஸ்ட்டு அதை நல்லா கம்ப்ளீட் பண்ணி முடித்தாலே நமக்கு ஈஸி தான். அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம். குரூப் 1ல் பார்த்தோம்னா 50 கொஸ்டின் கேட்பாங்க. குரூப் 2ல் வந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க. 75க்கு 20ங்கிறது பெரிய கொஸ்டின். இதில் வந்து நிறைய கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து தான் கேட்பாங்க. யோஜனாலேருந்து கேட்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தமிழரசு மேகசின்லேருந்தும் நிறையா கேட்பாங்க. அடுத்து வந்து தமிழ் சொசைட்டி, தமிழ் சமூக வரலாறு. இதில் வந்து தமிழ் இலக்கியம், தமிழ்நாடு சங்க காலத்திலேருந்து விடுதலை வாங்கின வரலாறு வர, இது எல்லாம் சேர்த்து குரூப் 1ல் 40 கொஸ்டின் வரும். குரூப் 2ல் 20 கொஸ்டின் வரும். இதில் வந்து அக்யூரேட்டெல்லாம் இத்தனை கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் சிலபஸில் வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க. குரூப் 1லேயும் சரி குரூப் 2லேயும் சரி அக்யூரேட்டெல்லாம் கேட்கல. அடுத்து ஆப்டிடியூட்னா மேக்ஸு ப்ளஸ் ரீசனிங், ரெண்டுலேயுமே 25 கொஸ்டின். குரூப் 1க்கு பார்த்தோம்னா டோட்டலாக 200 கொஸ்டின், குரூப் 2க்கு 100 கொஸ்டின். இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா, இதில் நாம் எவ்வளோ எடுத்தால் சேஃபஸ்ட் மார்க் நம்ம வரோம்னா, குரூப் 1 பொறுத்தவரை நாம் எப்போவுமே டார்கெட் வந்து 150க்கு மேலே தான் வைக்கணும். குரூப் 2ல் 165 ப்ளஸ் வைக்கணும். நாம் எடுக்கிறோமோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக ஹையாக எய்ம் வச்சா தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி படிப்போம். அப்போ தான் நமக்கு எடுக்கவும் தோணும், எடுக்கவும் முடியும். ஆரம்பத்திலே பார்டர் மார்க்கில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஹை மார்க் எடுத்து பாஸ் பண்ணோம்னா நம்ம எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாளே மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். இல்லைனா ரிசல்ட் வரது வர நாம் வந்து பயந்துட்டே தான் இருப்போம், நமக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு. அது எப்படின்னா, நாம் எழுதும்போது இல்லை, நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போதுலேருந்தே நாம் வந்து இந்த எய்ம் வச்சிடணும், 160 ப்ளஸ் எடுக்கணும். உதாரணமாக குரூப் 1லேயும் சரி குரூப் 2லேயும் சரி ரெண்டுலேயுமே 160 ப்ளஸ் எடுத்தால் கண்டிப்பாக சேஃப் மார்க் தான். கொஸ்டின் எவ்வளோ ஈஸியாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி 160 நாம் எடுத்துட்டால் சேஃபான மார்க் தான். அது வந்து நாம் ப்ரிலிம்ஸுக்கு பார்த்தோம். அடுத்து வந்து மெயின்ஸுக்கு பார்ப்போம். மெயின்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக இருக்கும். அதாவது கொஸ்டின் கேட்பாங்க, 10 மார்க் கொஸ்டின் 15 மார்க் கொஸ்டினாக தான் இருக்கும். மெயின்ஸை பொறுத்தவரை ப்ரிலிம்ஸோட சிலபஸ் வந்து அதிகம்தான். அதுபோக 2 சப்ஜெக்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். எத்திக்ஸு இவிஎஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். குரூப் 1 பொறுத்தவரை 3 பேப்பராக நடத்துவாங்க. பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3. பேப்பர் 1ல் வந்து பார்த்தோம்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர். மாடர்ன் ஹிஸ்ட்ரினா இந்திய விடுதலை போராட்ட வரலாறு மற்றும் இந்திய கலாச்சாரம். அதில் வந்து 100 மார்க் கேட்பாங்க. அடுத்து சோசியல் இஷ்யூஸ், சமூக பொருளாதார பிரச்சனைகள், அது வந்து 100 மார்க் கேட்பாங்க. அடுத்து எத்திக்ஸ்லேருந்து 50 மார்க், மொத்தம் 250 மார்க். குரூப் 2க்கு வந்து நான் அப்புறம் சொல்கிறேன். அடுத்து பேப்பர் 2வில் வந்து இந்தியன் பாலிட்டி ஒரு 100 மார்க், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 100 மார்க், தமிழ் சொசைட்டி தமிழ் சமூக வரலாறு, இதில் வந்து தமிழ் கலாச்சாரம் எல்லாமே வரும். போன டைம் வந்து இசைக்கலையை பற்றி ஒரு 15 மார்க் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரிலாம் கொஸ்டின் இருக்கும். இது ஒரு 250 மார்க் பேப்பர் 2. அடுத்து பேப்பர் 3 ஜாகிரஃபி
ஒரு 75 மார்க், இவிஎஸ் 75 மார்க், இந்தியன் எக்கனாமி 100 மார்க், ஓவராலாக 250 மார்க். பேப்பர் 1 250, பேப்பர் 2 250 மார்க், பேப்பர் 3 250 மார்க், டோட்டலாக 750 மார்க். குரூப் 1 ப்ரிலிம்ஸை பொறுத்தவரை அது ஒரு ஜஸ்ட் குவாலிஃபையிங் பேப்பர் தான், அதில் பாஸ் பண்ணாலே போதும். ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது, நம்ம எவ்வளோத்துக்குள்ளே மார்க் ஸ்கோர் பண்ணுதோமோ அவ்வளோத்துக்குள்ளே நமக்கு போஸ்டிங் கிடைக்கும். இது போக இன்டர்வியூ ஒரு 100 மார்க், நம்மளோட பர்சனாலிட்டி டெஸ்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்கன்னா, நம்ம ஊர், நம்ம வளர்ந்த இடம், நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்டு, அப்புறம் நம்ம படித்த டிகிரிலேருந்து தான் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், மெக்கானிக்கல் சப்ஜெக்ட், ஃபுல்லாக மெக்கானிக்கலில் தான் கேட்பாங்க. பாதிக்கு பாதி, அதாவது 100 மார்க் பர்சனாலிட்டி டெஸ்ட்னால் அதில் 50 மார்க் நம்மளோட பர்சனல் பற்றி கேட்பாங்க, 50 மார்க் நம்ம படித்த பாடத்துலேருந்து தான் கேட்பாங்க, படித்த டிகிரிலேருந்து தான் கேட்பாங்க. ஸோ இது எல்லாம் சேர்த்து நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கமோ அதில் ரேங்க் போட்டு நமக்கு ஜாப் கிடைக்கும். அடுத்து குரூப் 2வை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒரே பேப்பர் தான், டோட்டலாக 300 மார்க்கு. இதில் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 போட்டிருக்கேன், அப்படி கிடையாது. நான் சொல்கிறேன். இந்தியன் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி அது ஒரு 40 மார்க், சோசியல் இஷ்யூஸ் ஒரு 50 மார்க், அடுத்து இந்தியன் பாலிட்டி 60, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அது ஒரு 40 மார்க், தமிழ் சமூக வரலாறு அது ஒரு 30 மார்க், ஜாகிரஃபி ஒரு 40 மார்க், இந்தியன் எக்கனாமி மற்றும் தமிழ்நாட்டு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இது ஒரு 40 மார்க். மொத்தமாக பார்த்தோம்னா 300 மார்க் வரும். எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் தான். அதுவும் பார்த்திங்கன்னா 10 மார்க் கொஸ்டின், 15 மார்க் கொஸ்டின் தான். 10 மார்க் கொஸ்டினுக்கு 2 பேஜ் எழுத வேண்டியிருக்கும், அதாவது ஒரு பேப்பர் எழுத வேண்டியிருக்கும். 15 மார்க் கொஸ்டினுக்கு 3 பேஜ், 1.5 பேப்பர் எழுத வேண்டியிருக்கும். 5 மார்க்கு ஒரு பேஜ் எழுத வேண்டியிருக்கும். இது எல்லாம் நாம் ஆரம்பத்திலே இப்போவே எழுதி பார்த்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. ப்ரிலிம்ஸ் கூட நாம் சாய்ஸை பார்த்தோன்னே எழுத முடியும், ஆனால் மெயின்ஸுக்கு வந்து சாய்ஸ்லாம் கிடையாது. அங்கே எடுத்துறதுக்கு பாயிண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கற்பனையிலேருந்தே கொண்டு வரணும். ஸோ அது கொஞ்சம் நம்ம டீப்பாக படித்தா தான் கொண்டு வர முடியும். நம்ம ப்ரிலிம்ஸுக்கு படிக்கமோ இல்லையோ, மெயின்ஸுக்கு படித்தோம்னா கண்டிப்பாக நம்ம ப்ரிலிம்ஸு ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஏன்னா மெயின்ஸ் படிக்கும்போது நாம் அவ்வளோ டெப்த்தாக படிக்கணும். ஸோ கதை அடிக்கவே கூடாது. புக்கில் இருக்கிறத அப்படியே எழுத வேண்டியதான். கொஸ்டின் ட்விஸ்டடாக தான் இருக்கும், ஆனால் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒரே ஆன்சர் தான், நம்ம புக்கில் இருக்கிறது தான் எழுதணும், வேறு ஒன்றும் இல்லை. நாம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்துட்டோம். அடுத்து நாம் என்னென்ன புக்கெலாம் படிக்கணும், கரெக்டான சோர்ஸ் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்ன புக்ஸ் ஃபஸ்ட்டு படிக்கணும்னா 6th to 12th வர உள்ள ஸ்கூல் புக்ஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். கண்டிப்பாக ஸ்கூல் புக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமி இது எல்லாம் கண்டிப்பாக ஸ்கூல் புக்கு ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். பாலிட்டி மட்டும் ஸ்கூல் புக்கு படிக்கண்டாம், ஸ்கூல் புக்கு தொட வேண்டாம். 2 யூனிட் மட்டும் படித்தா போதும். சோசியல் ஜஸ்டிஸ்னு 11th 12th இருக்கும், நான் அதை அப்புறமா சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும், வேறு எதுவுமே படிக்கண்டாம். அதாவது அந்த யூனிட் வந்து சமூக நீதி, அதை மட்டும் படித்தா போதும், வேறு எதுவுமே படிக்கண்டாம். மீதி எல்லாம் லட்சுமிகாந்த்னு ஒரே ஒரு புக்கில் மட்டும் படித்தா போதும். இப்போ வந்து புக் சொல்கிறேன். ஹிஸ்ட்ரிக்கு எந்த புக்கு பெஸ்ட்டு புக்குனா ஏன்சியன்ட் அண்ட் மெடிவல் இந்தியா பை பூனம் தலால் தஹியா. இந்த புக்கு தான் பார்த்தோம்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டு புக்கு, அதாவது ஸ்கூல் புக்கு போக எக்ஸ்ட்ரா புக்கு. அடுத்து ஐஎன்எம் ஸ்பெக்ட்ரம் மாடர்ன் இந்தியா, அதுதான் அடுத்து பெஸ்ட்டு புக்கு. பாலிட்டி லட்சுமிகாந்த், உங்களுக்கே தெரியும் லட்சுமிகாந்த் புக்கை பற்றி. கவர்னன்ஸ் அதுவும் லட்சுமிகாந்த் புக்கு தான். கவர்னன்ஸ்னு ஒரு புக் இருக்கும், இல்லைனா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு புக் இருக்கும். ரெண்டுமே கிட்டத்தட்ட பார்த்தோம்னா சிலபஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நாம் எதனாலும் அதில் வாங்கி படிக்கலாம். அடுத்து சயின்ஸ் வந்து ஸ்கூல் புக் மட்டும் போதும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிலாம் நிறைய இருக்கும், ஆனால் ஸ்கூல் புக் மட்டும் போதும். குரூப் 1 மெயின்ஸுக்கு நான் வந்து சயின்ஸ் புக் ப்ரூஃப் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, உங்களுக்கே தெரியும். அடுத்து வந்து ஜாகிரஃபி வந்து மஜித் ஹுசைன், இந்திய ஜாகிரஃபி மஜித் ஹுசைன் புக்கு. எக்கனாமிக்ஸ்க்கு வந்து ரமேஷ் சிங் புக்கு. அடுத்து மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் 2 புக் இருக்குது. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அப்புறம் வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங்னு 2 புக் இருக்குது. அடுத்து இவிஎஸ்க்கு வந்து பார்த்தோம்னா நிறையா புக் இருக்குது. அதில் பெஸ்ட்டு புக் வந்து சங்கர் இருக்குது, பிசிக்ஸ் வாலான்னு ஒரு புக் இருக்குது. ரெண்டில் எதனாலும் படிக்கலாம். அடுத்து தமிழ் மீடியத்துக்கு பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை 4 புக் இருக்குது. அதில் வந்து 25 மார்க் வரதுனால 4 புக்குமே படிக்கிறது பெஸ்ட்டு தான். பண்டைய கால இந்திய வரலாறு, இடைக்கால இந்திய வரலாறு, பிரிட்டிஷ் கால இந்திய வரலாறு, இந்திய விடுதலை போராட்ட வரலாறுன்னு 4 புக் இருக்குது. வெங்கடேசன் அவர்கள் எழுதிய 4 புத்தகம் இருக்குது, இதுவும் படிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா பாலிட்டிக்கு வந்து இந்திய பாலிட்டி,
பிரகதீஷ் பப்ளிகேஷன் லட்சுமிகாந்த் புக்கோட காப்பின்னு தான் அதை சொல்லணும். அது படித்தாலே போதும். அடுத்து வந்து கவர்னன்ஸுக்கு தமிழி பப்ளிகேஷன், அந்த புக்கு நல்லா இருக்குது. நிர்வாகம் அப்படின்னு இருக்கும் தமிழி பப்ளிகேஷனில், யார்கிட்டே இருக்குது. அடுத்து அறிவியலுக்கு வந்து பள்ளி புத்தகங்களே போதும். முக்கியமாக பாக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வர வர ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆர்எஸ் அகர்வால் புக்கு வாங்கி படிக்கிறது தான் இருக்கையிலே பெஸ்ட்டு. தமிழ் மீடியத்துக்கும் ஆர்எஸ் அகர்வால் புக்கு இருக்குது, அதே தான். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடும் ரீசனிங்கும் ஆர்எஸ் அகர்வாலில் தமிழில் இருக்குது, அதே வாங்கி படிச்சிடலாம். எக்கனாமிக்ஸு, ஜாகிரஃபி, இவிஎஸ்க்கு வந்து இன்னும் இந்த அளவுக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு சொல்கிற அளவுக்கு பெஸ்ட்டான புக் வந்து இன்னும் கண்டுபிடிக்கலை. ஐ மீன் எங்கேயாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்கேயாவது இருக்கும், நான் இன்னும் கண்டுபிடிக்கலைன்னு சொல்ல வரேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டு வரலாறு. தமிழ்நாட்டு வரலாறுக்கு 2 புக்கு தான் பெஸ்ட் புக்கு. அதுவும் வெங்கடேசன் அவர்கள் எழுதிய முற்கால தமிழ்நாட்டு வரலாறு, தற்கால தமிழ்நாட்டு வரலாறு. இது பார்த்திங்கன்னா தமிழில் மட்டும்தான் இருக்குது, இங்கிலீஷில் இல்லை. எந்த அகாடமி புக்கு பெஸ்ட்டுன்னு எனக்கு தெரில. இந்த 2 புக்கு தான் பெஸ்ட்டு புக்கு. இது வந்து நம்ம வீடியோவாக ஏற்கனவே போட்டிருக்கோம். அடுத்து தேவிரா தமிழ் இலக்கிய வரலாறு. திருக்குறளுக்கு வந்து 6லேருந்து 12 வரை உள்ள தமிழ் புத்தகங்கள் படிச்சிடலாம். டெய்லி படிச்சிங்கன்னா பெஸ்ட்டு. அடுத்து இலக்கியங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறதும் நம்ம படித்து தான் ஆகணும். அகநானூறு, புறநானூறுலேருந்து 10 பாட்டு, 8 தொகைன்னு எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லாம் படிச்சிட வேண்டியதான். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டே இதுதான். யூனிட் 9 சோசியல் இஷ்யூஸ், சமூக பொருளாதார பிரச்சனைகள். சிவா அவர்கள் எழுதிய சமூக பொருளாதார பிரச்சனைகள் புக்கு தான். சமூக பொருளாதார பிரச்சனைகள், ஆனால் அதை வந்து ப்ரிலிம்ஸை பொறுத்தவரை அது என்ன சப்ஜெக்ட்னா தமிழக வளர்ச்சி மற்றும் நிர்வாகம். இதுக்கான புக்கு தான் இந்த சமூக பொருளாதார பிரச்சனைகள். இந்த புக்கில் என்ன இருக்குன்னா, இந்தியா சுதந்திரம் வாங்கின பிறகு கொண்டு வந்த எல்லா திட்டமும் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொண்டு வந்த திட்டமும் இருக்குது, தமிழ்நாட்டில் கொண்டு வந்த திட்டமும் இருக்குது. எல்லா திட்டங்களும் இருக்கிற ஒரே புத்தகம் தான் இந்த சிவா அவர்கள் எழுதிய புத்தகம். அது மட்டும் படித்தாலே போதும். அதை தாண்டி வந்தாலும் 1-2 தான் வரும், ஒரு பிரச்சனை கிடையாது. அடுத்து எத்திக்ஸ். எத்திக்ஸ்னால் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க எத்திக்ஸ் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அந்த எத்திக்ஸ் நினச்சி நம்ம ஸ்கூல் புக்கில் தான் படிச்சுட்டு போதாங்க. இது வந்து எத்திக்ஸ்னால் தர்மம்னு அர்த்தம். அதாவது காலையெல்லாம் படிச்சிருப்போம் ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ். நான் படித்த இன்ஜினியரிங்கில் ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் தொழில் தர்மம். சிவாஜி படத்தில் கூட அந்த டாக்டரை கத்தியால் ரஜினி குத்தும்போது அவர் சொல்லுவார் ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் தொழில் தர்மம் அப்படின்னு விவேக் கூட சொல்லுவார். அந்த எத்திக்ஸ் தான் இது. இதுக்கு வந்து லெக்சிகான் அப்படிங்கிற ஆத்தர் எழுதிய ஒரு புக்கு வாங்கலாம். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, குரூப் 1க்கு யோஜனா தான் பெஸ்ட்டு. யோஜனா மட்டும் தமிழ் அரசு தான் இருக்கையிலே பெஸ்ட்டு. அது போக டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கலாம். யோஜனானா தமிழில் திட்டம்னு இருக்கும், அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட், வேறு எதுவுமே பெஸ்ட் இல்லை. இப்போ வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தாச்சு, புக் லிஸ்ட்டையும் பார்த்தாச்சு. எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபுல் டைமாக படிக்கிறவங்க கண்டிப்பாக குறைஞ்சது 12 மணி நேரத்துக்கு மேலே படித்து தான் ஆகணும். காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரை படிக்கலாம். அப்புறம் சிலவங்க வந்து காலையில் லேட்டாக இருந்துச்சு நைட்டு 1 மணி 2 மணி வரை படிப்பாங்க. எப்படினாலும் சரி குறைஞ்சது 12 மணி நேரம் ஃபுல்லாக படித்து தான் ஆகணும். அது பார்ட் டைம் வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து படிக்கிறவங்கலாம் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் படிங்க. அப்படி முடியலையா வீடியோ பாருங்கள், ஒன்று அப்படியே படிச்சுக்கிட்டே இருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா படிக்கும்போதே ப்ரிலிம்ஸ் கூட சேர்த்து மெயின்ஸும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ப்ரிலிம்ஸுக்கு அப்படியே படிச்சுட்டு ஒரு அப்ஜெக்டிவ் டெஸ்ட் போடுற மாதிரி மெயின்ஸுக்கு வந்து சும்மா ஒரு பேப்பர் எடுத்து நம்ம என்னெல்லாம் படித்தோன்னே ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதினாலே அது மெயின்ஸ் தான், வேறு எதுவுமே ரொம்ப கஷ்டம் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாலோ டெஸ்ட் ஷெடியூல். கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் ஷெடியூல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. எவ்வளோத்துக்குள்ளே நம்ம படிக்கிறோமோ அவ்வளோத்துக்குள்ளே டெஸ்ட்டு போடுறது தான் முக்கியம். சண்டே தரும் நாங்கள் வந்து டெஸ்ட்டு வைக்கலாம், அதாவது பிடிஎஃபை கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருக்கோம். முன்னாடி வந்து நான் மெட்ராஸில் இருந்தேன். சென்னையில் வந்து லீவ் கிடச்சாலும் எப்பண்டா ஊருக்கு வரலாம் அப்படிங்கிற மைண்ட்லேயே நான் ஊருக்கு வந்து பாதி நேரம் ப்ரிப்பேர் பண்ணாமல் விட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன் தூத்துக்குடிக்கு. எங்கள் ஊர் பக்கம்தான். போன டைம் வீடியோ போடுறதுன்னு சொல்லிட்டு பாதி நேரம் போடல, உண்மையில் நான் ஒத்துக்கிறேன். இந்த டைம் அப்படிலாம் இல்லை. ஏற்கனவே எல்லா பிடிஎஃப்பும் மெஜாரிட்டி 50% மேலே எல்லாமே முடித்தாச்சு. ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே முடித்தாச்சு. இனிமேல் டெய்லி பேசி மட்டும்தான் போட வேண்டியது மட்டும்தான் பாக்கி இருக்குது. அதை டெய்லி ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணிட்டே வரும்போது இந்த டெஸ்ட்டையும் சண்டே தோறும் கண்டிப்பாக நான் வந்து கொடுக்குறேன். இதில் வந்து எந்த மாற்றமும் கண்டிப்பாக இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம டெஸ்ட் எழுதணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தா தான் நாம் வந்து எப்படி படிக்கணும்னே முதல்ல தோணும்.
ஸோ டெய்லி ஒரு 100 கொஸ்டினாக பாருங்கள். 2012லேருந்து ஜிஎஸ் கொஸ்டின்லாம் இருக்குது. அதில் ஒரு 100 கொஸ்டினாக கண்டிப்பாக பாருங்கள். ஃபுல் டைம் படிக்கிறவங்கலாம் குறைஞ்சது மேக்ஸுக்கு 2 மணி நேரம் ஒதுக்கலாம். 25 மார்க் தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுறவங்களுக்கு தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் 7-8 கொஸ்டின் தப்பாகும். அதில் ஒவ்வொரு மார்க்கும் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மார்க் கூட மிஸ் ஆகாது. மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மேக்ஸும் திருக்குறளும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்கூல் புக்கை படித்தாலே போதும். மேக்ஸ் வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்கு சொல்லியிருக்கேன். திருக்குறளுக்கு வந்து ஸ்கூல் புக்கு டெய்லி ஒரு 10 திருக்குறளாக கண்டிப்பாக படிச்சிருங்க. 10 to 20 திருக்குறள் எல்லாரையும் படிக்க முடியும், எல்லாராலையும் படிக்க முடியும். திரும்ப திரும்ப படித்தோம்னா அவன் எவ்வளோ ட்விஸ்ட்டாக கேட்டாலும் அதை நம்ம எழுதிடலாம். அடுத்து நியூஸ் பேப்பருக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்குங்க. நியூஸ் பேப்பரை வந்து அதாவது சர்வதேச உறவுகள் அப்படிலாம் பார்த்தோம்னா லைன் முதல்ல ஆரம்ப லைன்லேருந்து கடைசி லைன் வரை பார்க்கலாம். இப்போ ஹிந்து பேப்பரில் தினமணி இந்த 2 பேப்பர்லேயும் பார்த்தோம்னா சென்டர் பேஜ்லாம் நிறைய டீட்டெயில் கொடுப்பாங்க. அது நம்ம வந்து எக்ஸாமுக்கு தேவைப்படுதோ இல்லையோ கண்டிப்பாக நம்ம வந்து ஃபுல்லாக சென்டர் பேஜ் ஃபுல்லாக வாசிக்கலாம். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து மெயின்ஸுக்கு வந்து எழுதுறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நம்ம எழுதி பார்க்கும்போது அது கண்டிப்பாக மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும். நாம் வந்து டீட்டெயிலாக படிக்கும்போது ஒரு நியூஸ் பேப்பரை படிக்கும்போது எப்படி படிக்கணும், அதாவது மார்க் ஓரியன்டாக படிக்காமல் அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக படிப்போம். அதெல்லாம் படிச்சுட்டு புக்கு படிக்கும்போதும் நம்ம வேலை மார்க்கு அதெல்லாம் மைண்ட் அவுட்டு போய் ரிலாக்ஸாக பொறுமையாக ஒவ்வொரு கான்செப்டையும் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நியூஸ் பேப்பர் வந்து நமக்கு எதை கற்றுத்தருதோ இல்லையோ பொறுமையாக படிக்கணுங்கிறத கற்றுத்தரும். அதுக்காகவே கண்டிப்பாக டெய்லி 1 மணி நேரம் நியூஸ் பேப்பர் படிக்கணும். அப்புறம் நம்ம சேனலில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நாம் வந்து ஹிஸ்ட்ரி வந்து என் கையால் ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் கொடுத்து எழுதி போட்டோம். இப்போ வந்து அதை டிஜிட்டல் ஆக்கியாச்சு. அதாவது கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி எழுதியாச்சு, டைப் பண்ணி வச்சாச்சு. அதை வந்து மறுபடியும் முதல்லேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டெய்லி கண்டிப்பாக ஒரு யூனிட் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஃபாஸ்ட்டாக கொடுக்குறேன். இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஏற்கனவே பாதி முடித்தாச்சு. இனிமேல் அப்படி டெய்லி ஒவ்வொரு வீடியோவை பேசி அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, ஜாகிரஃபி அப்படி வரிசையாக போக வேண்டியதான். ஒரு சண்டே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிடிஎஃப்பில் 50 கொஸ்டின் இருக்கும். அந்த வாரம் படிக்க வேண்டியது எல்லாம் சேர்த்து ஒரு 50லேருந்து ஒரு 75 கொஸ்டினும், அப்புறம் யோஜனா ஜூன் 2025லேருந்து அதை ஒரு கிளாஸாகவும் போட்டுடலாம். இந்த சண்டேயில் அடுத்த சண்டே கண்டிப்பாக வரும். இந்த சண்டே வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இது எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.